ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐடியா ரெடி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் அவங்க கிளாஸ்ல இருக்க மாணவர்கள் கிட்ட போயிட்டு, நம்ம எவ்வளவோ வாகனங்கள் வச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி நிறைய வாகனங்களை பார்த்துருக்கோம். சைக்கிள் உட்பட எல்லாத்துலேயுமே பிரேக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றாங்க. ஒரு பையன் சொல்றான் மெதுவா போறதுக்கு, இன்னொருத்தன் சொன்னா வாகனத்தை நிறுத்துறதுக்கு, இன்னொருத்தன் சொன்னா எதுலயும் போய் மோதாம இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பதில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னானா, அது வேகமா போறதுக்காக இருக்கு அப்படின்னு. எல்லாரும் அந்த பையனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆசிரியர் சொன்னாரா, அந்த பையன் சொன்னதுதான் ரொம்ப சரியான பதில். பிரேக்குங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா வேகமா போறதுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே ஒரு பையன் சட்டுன்னு எந்திரிச்சு, அப்போ ஆக்சலரேட்டர் எதுக்கு சார் இருக்கு? அதுதானே வேகமா போறதுக்காக இருக்கு, பிரேக்கு வாகனத்தை நிறுத்துறதுக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நம்ம பிரேக் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அது வேகமா போறதுக்காக தான் இருக்கு. எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டாதான் நீங்க சொல்ற மாதிரி வாகனத்தை நிறுத்த பயன்படுதுன்னு சொல்றமே தவிர காரணம் தான் முக்கியம். ஒருவேளை பிரேக் இல்ல அப்படின்னா நம்ம எவ்வளவு வேகத்துல போவோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால வாகனத்தை வேகமா ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு எல்லாருமே முடியாதுன்னு சொன்னாங்க. எப்பவுமே நம்ம மத்தவங்களை விட வித்தியாசமா யோசிக்கணும். இது வரைக்கும் வித்தியாசமா யோசிச்சவங்க மட்டும்தான் புது புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வித்தியாசமா ஒரு யோசனை வருது அப்படின்னா, இது என்ன புதுசா இருக்கு, நான் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்காம, என்ன பண்ணுனா இதை நடக்க வைக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒரு விஞ்ஞானி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னாரு. நீங்களும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பயன் இருக்கலாம். ஆனா என்ன காரணத்துக்காக நம்ம இங்க இருக்கோம், நம்ம போகும்போது என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நீங்களும் எல்லாத்தையுமே வித்தியாசமா யோசிங்க. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க எதையாவது வித்தியாசமா யோசிச்சா, இதெல்லாம் நடக்குமா, இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்காம அவங்க யோசிக்கிறதையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அவங்க யோசிக்கிறதுல இன்னும் என்னெல்லாம் சரி செஞ்சா அவங்க நினைச்சத செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க எதையாவது வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.